என்னெல்லாம் எதிர்த்து பேசினா கத்தரும் கையை நொறுக்குவார் அப்படிம்பாங்க. ஒரு கூட்டம் பயந்துட்டே இருக்கும், ஐயாவை பேசினா எதாவது ஆயிடுமோ. அவன் பேசுகிறவன் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுவான். பல நேரத்தில் அது நடக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம மேலே வச்ச அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் யூஸ் பண்ணக்கூடாது, கர்த்தர் யூஸ் பண்ணுவார். இப்போ அந்த அபிஷேகத்துக்கான அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் அவனை பார்த்த உடனே ஏரோது பயந்திருந்தான்னு வசனம் சொல்லும். ஏரோது 1/4 பங்கு தேசத்துக்கு அதிபதி. ஒரு நாட்டில் 1/4 பங்கு அவன் அதிபதி. இவன் வனாந்தரத்தில் கத்துற ஒரு மனுஷன். ஆனால் இவனை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? பயந்தான்னு வசனம் சொல்லுது. எலியா வனாந்தரத்தில் ஓடுற ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான் உபதியாவை பார்த்து, நான் வர சொன்னேன்னு போய் என்ன செய்ய, ஆகாப்பா சொல்லுங்கிறான். ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான். அதுதான் அபிஷேகம். அதான் அபிஷேகம். நியாயமாக என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, தாவீது கிட்ட அபிஷேகம் இருக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பணிந்து கொண்டான்னு இருக்கு. ஏன்னா கர்த்தர் தாவீது கொடுத்த அபிஷேகம் அப்படி. அதே நேரத்தில் தாவீது தப்பு செஞ்சுட்டான். இப்போ நாத்தான் பணிந்து கொள்ளலை, நீயே அந்த மனுஷன்னா தாவீது முழங்கால் போட்டான் கீழே. அபிஷேகத்தை, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தத்தில் இருக்குது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். அதில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அந்த அத்தாரிட்டியை தான் இயேசு யூஸ் பண்ணுறார். அந்த அத்தாரிட்டியை தான் அப்போஸ்தலர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர்களை கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள். அவரோடு கூட வசனம் சொல்ல 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போஸ்தலரோடு கூட இணைய அவர்கள் பயந்தார்கள்னு இருக்கும். கிட்ட வந்தாலே பயம் இருக்கு பாருங்க. அந்த அத்தாரிட்டி, அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தில் அடுத்தவங்க உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரோட நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கண்ணை உரட்டி கையை மிரட்டிலாம் பேச வேண்டாம். பாத்தியா கர்த்தர் நூறுக்குவார், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் அபிஷேகத்தில் இருங்க. அந்த அபிஷேகமே உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். உங்க கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. அது நடக்கும், தானா நடக்கும். அது கர்த்தர் செய்யறது. அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு. அமெரிக்காவுக்கு கர்த்தர் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் கொடுத்தாருன்னா அந்த 70 வருஷம் 80 வருஷம் அமெரிக்காவை பார்த்து பயப்படுவாங்க ஜனங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியாது. சில ஆட்களுக்கு 10 வருஷம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா 10 வருஷம் சும்மாவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டாரு, ஆளுகை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஜெயிச்சாலும் அவங்க மேலே மரியாதை இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, அந்த பயம் போயிடும். ஒரு பீரியட்ல என்ன இருக்கும்? அந்த அத்தாரிட்டி மேல ஒரு பயம் இருக்கும். ஒரு இடத்துல அந்த பயத்தை கர்த்தர் எடுத்துருவாரு. அத்தாரிட்டி போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த அத்தாரிட்டி அமெரிக்கா விட்டு போயிருச்சு. ஒரு காலத்தில் ரஷ்யா பார்த்து பயந்த அமெரிக்காவை இன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட பயப்படுறதில்ல, சின்ன தீவு கூட பயப்படுறதில்ல. ஏன்னா கர்த்தர் அமெரிக்கா கூடிய காலத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். இப்போ அந்த அபிஷேகம் யார் பக்கம் போக போகுது? யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போக போகுது. இப்போ உலகத்தினுடைய அதிகாரம், கரன்சி, வல்லமை அவங்ககிட்ட போயிடுச்சு. அடுத்து அத்தாரிட்டி, இராணுவம். நாங்கள் இதை சொல்லும் போது ஒருத்தர் எங்களுக்கு மெயில் போட்டிருந்தார். நீங்கள் சொல்கிறதில்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னார். என்ன ரீசன் கீழே போட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, யூரோப்பியன் யூனியனுக்கு இராணுவமே கிடையாது, நீங்கள் என்ன அவங்க உலகத்தை ஆளுவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். கர்த்தர் ராஜாவா தாவீதை மாற்றணும்னா அவன் முந்தின நாள் வரைக்கும் ஆடு கூட மேய்ப்பான். முந்தின நாள் கூட என்ன செய்வான்? ஆடு மேய்ப்பான். திடீர்னு நாளைக்கு காலையில் அவன் ராஜாவாயிடுவான். கர்த்தர் யோசேப்பை மேலே உட்கார வைக்கணும்னா முந்தின நாள் வரைக்கும் அவன் ஜெயிலில் கூட இருப்பான். மறுநாள் காலையில் அவன் அரண்மனையில் செகண்ட் பிளேஸில் இருப்பான். கர்த்தர் எப்போ எதை வேணாலும் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஓன் ஆர்மி கொண்டாந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிருச்சு. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள எல்லா நாடுகளும் சொல்லிருச்சு, நாம் யூஎஸ்ஏ நம்பி இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு ராணுவம் என்ன செய்யணும் வேணும். இப்போ அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியல. அமெரிக்கா சொல்லுது நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் சொல்கிறான் நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களை நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோன்னு சொல்லி. இப்போ யூரோப்பியன் யூனியன் டாப் மோஸ்ட் இடத்துக்கு வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி தெரியுறவங்களுக்கு தெரியும். செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா கிடையவே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் அமெரிக்கா கிடையவே கிடையாது. அது உள்ளுக்குள்ளேயே வரல, அது ஓரமாக ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு சும்மா இல்லாமல் இந்த ஜப்பான் என்ன பண்ணிவிடுச்சு, பேர்ல் ஹார்பர் மேலே என்ன பண்ணிவிட்டான், குண்டு போட்டு விட்டான். இவன் திருப்பி அவங்க மேலே 2 இது போட்டான், அணுகுண்டு போட்டான். அன்னைக்கு ஒரே ஓவர் நைட்டில் அமெரிக்கா வல்லரசாக மாறிடுச்சு. கர்த்தர் ராத்திரி வரைக்கும் வச்சிருப்பார், மறுநாள் காலைல வேற மாதிரி ஆக்கி விட்டுருவார். இன்றைக்கும் யூரோப்பியன் யூனியன் நம் கண்களுக்கு முன்பாக சூப்பர் பவராக மாறிக்கொண்டு இருக்கிறது.
கர்த்தர் சொல்லபடி வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் கையில் என்ன செய்யுது? போயிட்டே இருக்குது. ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க. 10 ராஜாக்கள் அதுல வந்துட்டாங்க. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் 100% ஆமென்றும் ஆமென் என்றும் என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிடுச்சு. அங்க சொன்னார் பாத்தீங்களா ஆண்டவர், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இப்ப கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். அதுதான் 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அவங்க கையில கொடுக்கப்பட போகிற கிரீடம். அவங்க உலக வல்லரசா மாறுவாங்க. அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்றார். வாசிங்க பாப்போம். 6:2 வெளிப்படுத்தல். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போ அந்த இடத்துல வெள்ளை குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்குது இல்லையா? வெள்ளை குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. இந்த வெள்ளை கலர் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக ஆளுகை செய்கிறவங்களுக்கு வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கும்? சமாதானத்தை குறிக்கும். அதுவே ஆவிக்குரிய விதத்தில் வெள்ளை கலர் என்பது எதை குறிக்கும்? பரிசுத்தத்தை குறிக்கும். ஆனால் இது உலக ஆளுகை செய்ய போற கவர்மெண்ட். இது புறப்படும் போது எப்படி புறப்படுமா? வெள்ளை கலர் குதிரையில தான் புறப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம தெரிஞ்சிருக்கிறபடி இது எதை எப்படி செய்யணும்? சமாதானமாக தான் புறப்படணும். சரி, வசனம் இருக்குதா இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21 வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். அதான் 6ஆம் அதிகாரம். ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான் தான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். இவன் சமாதானமாய் நுழைந்து, வெள்ளை கலர் குதிரை நுழையும். அவன் ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். கிரீடம் கொடுக்கப்படும். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இங்க இருக்கு. இப்போ இது நம் கண்களுக்கு முன்பாக எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2012ஆம் ஆண்டு இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடந்துச்சு. 2012ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது. சவுண்ட் வருமா? வராதுல்ல? இன்னும் கொஞ்சம் சவுண்டா. Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. யாருக்கு கொடுக்கப்பட்டது? 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு. இதுல என்ன மிக முக்கியமான அடையாளம் கேட்டிங்கன்னா, சமாதானத்துக்கான நோபல் பரிசு எந்த நாட்டுக்கும் தரமாட்டாங்க, மனுஷனுக்கு தான் தருவாங்க. அதாவது எந்த நாட்டுக்கு நடுவில் சமாதானம் பண்ணி வைக்கிற எந்த மனுஷன் பண்ணுறானோ அவனுக்கு கொடுப்பாங்க. தலாய் லாமாக்கு கொடுத்துருக்குறாங்க, யாசர் அராஃபத் கொடுத்துருக்குறாங்க, பராக் ஒபாமாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, பில் கிளின்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. சமாதானத்துக்கான நோபல் பரிசு எப்போவுமே ஏதாவது மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. இதான் ஃபஸ்ட்டு டைம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிறதான நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? 1951 ஆரம்பிக்கும் போது இது ஆரம்பித்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்துடைய பிரதமர். அவரை கேட்டாங்க, என்ன நீங்களும் ஒரு வல்லரசு மாதிரி உலகத்தை பிடிக்கிறவங்கள ஆரம்பிச்சிட்டிங்களா? பைபிளில் ஒரு 10 நாடுகள் சொல்லுதா, நீங்கள் தானான்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் வியாபாரிகள், வி ஆர் பிஸ்னஸ்மேன். அன்னைக்கு அதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி. நாங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்காக ஒன்றா சேர்ந்துருக்கிறோம், நாங்கள் வேற எந்த நோக்கமும் கிடையாதுன்னாரு. ஆனால் வேதம் சொன்னபடி இப்பொழுது கடைசி வல்லரசு உருவாகி விட்டது. இதெல்லாம் ஏதோ கதை நினச்சிக்காதீங்க. ஏறக்குறைய இதுக்கு பின்னாடி ஒரு 100 வருஷ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து ஒரு வல்லரசை தள்ளி ஒரு வல்லரசை உருவாக்கி இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தானியேலுடைய சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நாடுகள் கூட்டமைப்பை பற்றி சொல்லும்போது அதுக்கு 10 விரல்கள் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, 10 விரல்கள் இருக்கும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 காலா பிரியும். அதான் ரோம சாம்ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிச்சு. அதாவது ஈஸ்ட் ரோம் வெஸ்ட் ரோம்னு இயேசுக்கு பிறகு. அதற்கு பிறகு இது ரெண்டும் 10 விரல்களாக இரும்பும் களிமண்ணுமாக மாறும்.
ஆண்டவர் சொன்னபடி இப்போ அந்த 10 விரல்கள் தான் 10 நாடுகள் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி வல்லரசு, வல்லமை, அதிகாரம், பணபலம், படைபலம் எல்லாத்தோடையும் இவங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் நான் நினைக்கிறபடி, அதான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன், யோவான் ஸ்நானகன் இதோ ஒருவர் வருகிறார்னு சொன்னார்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார்னு சொல்லும் போதே இயேசு எங்கே தான் இருக்கிறாரு? அதே இஸ்ரவேலுக்குள்ள தான் இருக்கிறாரு. இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இந்த காலத்தில் தான் இந்த சர்வாதிகாரி இதே பூமிக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். குறிப்பாக யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அவனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்ல, அவன் வருவதற்கு முன்பதாக ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவசியம். ஏன்னா இதுவரைக்கும் உலகம் கண்டிராத காலம் ஒன்று வருகிறது. இப்ப நம்ம அதுக்கு பயந்து போறோம்னு அர்த்தம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பு சபைக்காக வைக்கப்பட்ட மீட்பு. அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக சபையை கொண்டு போறாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, சபை காலம் முடிஞ்சாதான் அவனே வருவான் பைபிள் சொல்லுது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டாலொழி அந்த நாள் வராது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசியாக வர வேண்டிய இந்த 10 விரல்கள் சாம்ராஜ்யம் வந்துருச்சு. நம்ம ஏதோ இதை கதை மாதிரி உங்களுக்கு சொல்றதை ஏதோ கதை சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. நாம மிக முக்கியமான கடைசியான சாம்ராஜ்யத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஒவ்வொரு காரியத்திலையும், பாபிலோன்ல வெளிப்படுத்தப்பட்டதான ஒவ்வொரு காரியமும் அப்படியே நேபுகாத்நேச்சார்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்திருக்குது. கரெக்டா 10 விரல்கள் வந்து நின்றுச்சு. ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு காரியம் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தல் 17:5 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 17:5. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இங்க இந்த ராஜ்யத்தை பத்தி சொல்லும்போது, இப்ப நீங்க இந்த சிலையை பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிலை பாக்குறீங்கல்ல, இந்த சிலையினுடைய தலை யாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன். ஏன்னா 2ஆம் அதிகாரம் தானியேல்ல அவர் சொல்றாரு, அந்த பசும்பொன்னாகிய தலை நீரே. சோ இந்த முழு உடம்புக்கும் கட்டளை எங்க இருந்தா வரணும்? தலை தான் வரணும். தலை இல்லாட்டி எதுவுமே இல்லை. சோ இந்த முழு சாம்ராஜ்யத்துக்கும் மூலமா எது இருக்கும்? மூளை பாபிலோன்ல இருக்கும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது. மேலும் ரகசியம் மகா பாபிலோன், கடைசி சாம்ராஜ்யம் வரும். ஆனா அது உள்ள ஒரு ரகசியம் இருக்கும். அது என்னன்னா மகா பாபிலோன் உள்ள இருக்கும். இது வந்து பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கு. ஸ்ட்ராஸ்பர்க் தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்ட்ராஸ்பர்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெல்ஜியத்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் ஃப்ரான்டியரில் இருக்கும். நீங்கள் அங்கே போனால் பார்க்க முடியும். ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டியிருக்கும் போது அதுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸோடைய அமைப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாபேல் கோபுரத்தின் வடிவிலேயே கட்டியிருக்கிறாங்க. பாபேல் டவர் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பெயிண்டிங்ஸில் நம்ம பார்க்குறோமோ அந்த அமைப்பிலேயே இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு இதோடைய ஸ்போக்ஸ்மேன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சபாநாயகர்பாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, இது பாபிலோன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் பாபேல் டவர் தான் கட்டினீங்களா அப்படின்னு ஒன்று. அவர் சொல்கிறாரு, நாங்கள் அப்படி பிளான் பண்ணி கட்டல, அப்படி கட்டி இருந்தாலும் தவறல்ல, இதில் என்ன தப்பு இருக்குது, நாங்கள் பாபேல் கோபுரம் மாதிரி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பாபேல் கோபுரம் அப்படின்னு நம்ம சொல்லலை, இதுக்கு பின்னாடி பாபேல் இருக்குது அப்படின்னு சொல்ல. இது அவங்களுடைய செமினாருக்கு போட்ட போஸ்டர். இது அவங்க செமினாருக்கு அவங்க வெளியிட்ட போஸ்டர். இப்போ நம்ம மீட்டிங்ஸ்க்குலாம் போஸ்டர் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க செமினாருக்கு போட்ட போஸ்டர். அந்த போஸ்டர்லேயே அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, நாங்கள் பாபேல் கோபுரத்தை தான் அவங்களோட தீமா வச்சிருக்கிறாங்க. இது அவங்க போட்ட போஸ்டர் 2012. இதான் தீம். இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்களேன், கீழே இருக்கிறத படிச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன சொல்ல வராங்க? யூரோப் மெனி டங்ஸ். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாபேல் கோபுரத்தில் நிறைய நாவுகள் இருந்தது, ஆனால் அத்தனை பேரும் ஒரு பாஷையை பேசினார்கள் இல்லையா, எல்லாரும் ஒரே பாஷை தானே பேசினாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூரோப் மெனி டங்ஸ். டங்ஸ்னா பாஷைகள். நம்ம சொல்றோம்ல, அவர் டங்ஸ் பேசுறாரு அப்படின்னா பாஷைகள். நாங்க பல பாஷைகள் பேசினாலும் அடுத்து என்ன சொல்லுது? ஒன் வாய்ஸ், ஒரே சத்தத்தை உயர்த்துகிறோம். ஒன்னஸ்ங்கிறாரு. எங்களுக்குள்ள பல பிரிவினைகள் இருந்தாலும் பல பாஷைகள் பேசினாலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒரே நோக்கம், ஒன் வாய்ஸ். இதைத்தான் வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இது ஏதோ இன்னைக்கு உள்ள போஸ்டர் பார்த்து எழுதின வசனம் நினைச்சுக்காதீங்க.
2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு வெளிப்படுத்தினது. நாம ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இப்படி சொல்ற விஷயத்தெல்லாம் அலட்சியம். நான் சில ஆட்களை பார்க்குறேன், உங்க சபையிலையும் பார்க்குறேன், சில ஆட்களை பார்க்குறேன், சும்மா பார்க்குற வேலையில் உள்ள மேன்மை, கிடைக்கிற சம்பாதித்தில் உள்ள மேன்மையை வச்சுக்கிட்டு எதையாவது சொல்லும் போது அப்படி அலட்சியமாக பார்க்கறது. அதாவது என்னன்னு கேட்டால், பைபிளில் உள்ள காரியத்தை சொன்னால் பழமை, அந்த காலத்தில் ஏதோ சொல்லி இருக்குது, இவர் பெரிய அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுது இவருக்கு. இதுக்கு இருக்கிறதே குருவி மூளை, அதில் யூஸ் பண்ணுறதே 6% தானம்மா. அவங்க சொல்கிறாங்க 6 to 10% தான் நம்ம என்ன செய்யறோமா மூளையில் யூஸ் பண்ணுறோமாம்மா, மிச்சத்தெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லையாமா. சிலர் புதுசாகவே வச்சுருக்கான், அவனை விட்டுருங்க. ஒரு சிலர் 6-12% யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த 6-12% யூஸ் பண்ணுறதுலையே இவங்களுக்கு அவ்வளோ பெருமை. அதெல்லாம் நடக்காதுங்க. எது பைபிளில் சொன்னது? இவர் யாரு? ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறவர் இவர். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு பரலோகத்தில் ஒரு ஆலோசனை கமிட்டி இருக்குதான். வசனம் சொல்றதுக்கு அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? அவரே அதிசயமான ஆலோசனை கர்த்தர். புதுசு புதுசாக சொல்றாங்க. இதில் அந்த கமிட்டியில் இருக்கிற குரூப் இங்கே இருக்குது. உட்காந்துட்டு சும்மா அவர் பார்க்கும்போது பாருங்க, சில ஆட்கள் அதான் சொல்லுவேன், அப்பேற்பட்ட தேவனே இறங்கி வந்து தாழ்மையாக காலை கழுவிட்டாராமா. சர்வ வல்லமையுள்ள தேவனே கீழே வந்து காலை கழுவிட்டாராமா. இது ஒரு டிகிரியை படிச்சுட்டு பார்வையை பார்க்கணுமே. நடக்கும்போது நடையில ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? சிரிப்பாரு. ஒரு டிகிரி முடிச்சது 6 ஆட்டத்தை பாரு அப்படின்னு நினைச்சுப்பாரு ஆண்டவர். அப்பேற்பட்ட ஞானவான்கள்லாம் அத்தனை பேர்லாம் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற கீழே விழுந்துட்டான். எகிப்தின் கலைகளில் வல்லவனான, வாக்கில் வல்லவனான அவனே திக்குவாயி மந்தனாவுன்ட்டான். இதுக்கு தொடர்ச்சியா பேசவே வராது நமக்குலாம். நம்ம பேசுற பேச்சை பார்க்கணுமே. நம்ம என்ன பெருமை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வேதத்தில் உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிஞ்சு போகாது. 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். நீங்க இன்னைக்கு படிக்கிற படிப்பு இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிப்பு அதுக்கு முன்னாடி இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த படிப்பை சொல்லிக்கிட்டே வருவான். ஒரு காலத்தில் பிஏ இங்கிலீஷ் படித்தா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் பயங்கர வேலைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படித்தாங்க. அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலம் எல்லாரும் டிகிரி படித்தாங்க, அதாவது பிஏ பிகாம். அப்புறம் எல்லாம் இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியர், அப்புறம் மெக்கானிக்கல்னா, அப்புறம் ஐடின்னா, இப்போ ஏஐங்கிறான். காலகட்டம் வர வர என்ன செய்யுது? மாறிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் என் கூட. எப்படி இருக்குண்ணே? அண்ணே முடியலண்ணேன்னாரு. ஏன் என்ன? முந்தியெல்லாம் படித்தா வேலை கிடைக்கணும், இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றார். ஏன்னா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி நாளைக்கு என்ன ஆயிடுது? அப்டேட்டட் ஆயிடுது. படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அப்படிங்கிறார். படிப்பு நான் குறையா சொல்லலை, ஆனால் அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான டூல் கிடையாது. அது இங்கே சர்வைவல் பண்ணுறதுக்கான நம்ம வச்சிருக்கிற ஒரு டூல். மேபி படிப்பு வரலனாலும் கவலைப்படாதீங்க, எப்படியும் காப்பாற்றி விட்டுருவாரு. அழைத்தவர் உங்களுடைய டிகிரியை நம்பி உங்களை அழைக்கல, அவரை நம்பி தான் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். நம்ம தான் டிகிரியை நம்பி வாழ்க்கையை மாத்திட்டோம். நம்முடைய காலங்கள் டிகிரியிலே வரையப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு. பல நேரங்களில் குறையா சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, பல நேரங்களில் நம்மளை விட படித்தவன் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவர் ஒருவேளை அவங்களோட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருந்தாலும் கொண்டு உட்கார வச்சுட்டாரு தானே. ஆடு மேய்க்கிறவன ராஜாவை மாத்திட்டாரு தானே. பல நேரத்தில் நமக்கு கீழே வேலை செய்யறவன் நம்மளோட நிறைய படிச்சவனா இருப்பான். அவன் நம்மளை என்னைக்காவது நீங்க என்ன படிச்சீங்கன்னு கேட்டானா செத்தோம், அவன் கேட்காத வரைக்கும் சோத்துறோம்.